என்ன மாப்பிள, அந்த ஆள் பொண்ணு சம்மதிச்சிட்டானா? என்ன சம்மதிச்சிட்டானா? இல்ல. அப்பாடா, எனக்கு தெரியுமாப்பா. அது என்ன வீடா? பொறா கூண்டு மாதிரி குனிஞ்சு குனிஞ்சு போயிட்டு இருந்தமே. அந்த ஆள் மூஞ்சியை பாத்தியா? பெருச்சாளி தின்னு வாந்தி எடுத்த மாதிரி இருக்கான். அவன் வீட்டுல போய் சம்மதம் பேச சொன்னீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் உனக்கு நான் பெரிய ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். என்ன? முதல்ல போய் ஒரு ரூம் திறந்து பாரு. பார்த்தோன்னு அசந்து பொத்து ரூம்குள்ளே விழுந்துருவேன். ஐ மாமா, சாப்பிட்டீங்களா மாமா? சௌக்கியமா இருக்கீங்களா மாமா? என்னடா இது, தேவலோகத்திலிருந்து தேவதையே வந்து நிக்கிறாளேன்னு பாக்குறீங்களா? இது என் 9வது பொண்ணு நவலட்சுமி. உங்களுக்காகவே பிறந்து உங்களுக்காகவே வளர்ந்திருக்கா. அவங்க அம்மா அப்படியே உரிச்சிட்டு பிறந்திருக்கா மாப்ள. அப்படி பாக்காதீங்க மாமா, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. பாத்தீங்களா பாத்தீங்களா, என் குழந்தை வெக்கப்படுது. பொண்ணுங்க வெக்கப்படுதுன்னு சொல்லி நீங்க பாத்திருக்கீங்களா? என் குழந்தை வெக்கப்படுது. குழந்தையாது பின்ன குழவியாது? அது இல்ல, அது வயித்துல 2 மாசம் குழந்தை இருக்கா. என்னமா அது மாப்பிள திடீர்னு ஒரு குண்டை போடுறாரு? ஐயே, இந்த மாமாவுக்கு இது கூட தெரியலையே. இது குழந்தை இல்ல, முறுக்கு சீடை உருண்டை. ஒன் யார் முதல்ல ரூம்குள்ள விட்டது? என்ன மாப்பிள ஏன் ரூம் ஒரு ரூம் பிரிச்சு பேசிட்டு? இது நம்ம ரூம். தப்பு தப்பு, உங்க ரூம். மாமா, இப்ப நம்ம 2 பேருக்கும் ஒரு போட்டி. யார் ஒரே நேரத்துல 100 கள்ள உருண்டை 100 முறுக்கு சாப்பிடுறாங்கன்னு பாக்கலாமா? சபாஸ், சரியான போட்டிடா. இது வரைக்கும் இந்த போட்டியில என்ன யாருமே ஜெயிச்சது இல்ல. அப்படி போடுவேன். உங்க அம்மா ஒருத்தர ஜெயிக்கல. சரியான திண்ணி குடும்பம் போடுற. திண்ணி குடும்பமா இருக்கலாம், தண்ணி குடும்பமா தான் இருக்க கூடாது. இது ஏன் தலைவலிக்குதா? என் பொண்ணு விட்டு தைலண்ட் சொல்லிட்டா? பொண்ணா இது? பகாசுரி. மாப்ள, என்ன எது வேணாலும் சொல்லு, நான் பொறுத்துக்குவேன். ஆனா என் பொண்ணு சொன்னா நான் பொறுத்துக்கவே மாட்டேன். எனக்கு பிறந்த பொண்ணுகள்லயே இந்த பொண்ணு ரொம்ப ஜென்டிலான பொண்ணு. இது வரைக்கும் யாரையும் கண்ணன் ஓடுனது இல்ல, மூக்குல விரல விட்டதும் இல்ல. அப்பா, மாமா போய் ரொம்ப நேரம் ஆச்சு. போயிட்டானா? அவனை நான் விட்டனா பாரு. மாப்ள, எங்க கொடையோட வெளியே கிளம்பிட்டீங்க? வந்து டைப் இன்ஸ்டிடியூட்ல. என்ன டைப்? பேச்சே ஒரு டைப்பா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அனாவசியமா மழையில நினையாதீங்க. என் பொண்ணு நவலட்சுமி இருக்கா, அவ கூட பேசிட்டு இருங்க. அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. வாங்க, அப்ப 2 பேரும் கார்ல பேசிட்டு போவோம். இப்ப இருக்க காரை விட கொடை தான் முக்கியம். காருக்கு வெளியே கொடை நீட்டிங்க, காருக்குள்ள உட்காந்து பேசிட்டு போவோம். நீங்க வரவேணா, தனியா நான் வரல, என் பொண்ணையாவது கூட்டிட்டு போங்க. எதுக்கு? 2 பேரும் ஒரே கொடைக்குள்ள போனா ஒரு செட்டப்பா ஒரு கெட்டப்பா இருக்குமே தான். மாமா, நான் வரேன். அதானே, எங்க வராம போடுவோன்னு பார்த்தேன். மழையில நனையறதுனா ரொம்ப ஆசை. மழைன்னா எருமைக்கு பிடிக்கு, அடுத்து என் பொண்ணுக்கு பிடிக்கு. எருமையும் என் பொண்ணு ஒண்ணு. அதான் பாரு, கயிறு கட்டி விட்டுருக்கேன். பிச்சை கேட்கறேன், போட்டுருமா? அரவிந்த், ஏங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? அங்க பார்ட்டி வெளியே வந்தாச்சு. சமயக்காரனுடைய வேலைக்காரியோட உனக்கு என்ன பேச்சு? டேய், ஓங்கி அப்புன்னா வாய் அந்த பக்கம் திரும்பிக்கு. பாரதேசி பையில சமயக்காரன் வேலைக்காரன் இதெல்லாம் போட்டு போனாடா. யாரா அவன்? கிணத்துல தூர் வர மாதிரி இருக்கான். இவன் ஜாயிண்ட் சம்பத்னு. ஜாயிண்ட்னா உடைஞ்சதெல்லாம் ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கேன். இவன் ஏற்கனவே உடைஞ்சிருக்கான். இவன் எங்காவது எடுத்து போய் ஒட்ட வச்சிடாத. அப்புறம் உடம்புல ஒரு இடத்துல கூட ஜாயிண்டே இருக்காது. யார் இவர் ரொம்ப டீசெண்டா பேசுறாரு? இன்னும் டீசெண்டா பேசுவேன். ராமசாமி. ஏய், யாரா இது? அம்மாவாசைக்கு சட்டப்பட்ட மாதிரி. அதான் என் மாமன். பக்கத்துல இருக்குது அவன் பொண்ணு. அதனால என் தலையில கட்டணும்னு பாக்குறாங்க. என்னடா பண்றது? கவலைப்படாத, எங்கிட்ட விடு. கைய காட்டு, அமுக்குறேன் பாரு. முன்னாடி கூட்டிட்டு போ. மாமா, இவன்ட்ட எல்லாம் விவரமா சொல்லிருக்கேன், கேட்டுங்க. ஐயோ, இவங்கிட்ட இவன் பேச்சுக்கு பேச்சு தவுவானடா. அங்கிள், டேய் முறைய மாத்தாத, அப்பி போடுவேன். இல்ல சார், அவரு தான் சொல்ல வைக்கப்படுற விஷயங்களெல்லாம் என்கிட்ட சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொல்லிட்டாரு. ஒண்ணும் இல்ல, உங்க பொண்ணு இமீடியட்டா கூட்டிக்கிட்டு உங்களை சாந்தி தேட்டர் வாசலுக்கு வர சொல்லிட்டாரு. ஏன் படம் பார்க்கவா? இல்லையே, அங்க நிச்சயதார்த்த அப்புறம் சென்டிமெண்ட்லாம் நடக்குது. அங்கேயே வச்சு கல்யாணம் எல்லாம் பேசிக்கலான்ட்டாரு. ஓ, மாப்பிள்ள சென்டிமெண்ட் டச் பண்ணிட்டாரா? கிளம்பிக்கோ. நீங்களும் சினிமாக்கு வருவீங்களா? நிச்சயமா. சொந்த முடியா? உன் பேர் என்ன? நவலட்சுமி. ரொம்ப பெருசா இருக்கு, நவ்னு வச்சுக்கா. அனைவரும் இது ஜாயிண்ட் சம்பத்துக்கே ஓகே ஆயிடும் நான் நினைக்கிறேன். ஏய் கண்ணாடி பையா, அங்க என்ன பண்ற? சும்மா கிளம்பிக்கடா. ஓகே. ஏய் எருமை கண்ணுக்குட்டி, மேல வா. என்னடா அரேந்து? இந்தா, அந்த நர்ஸ் ராஜகோபால் மேட்டர்ல ஆல்ரெடி பார்த்தது தானே? முதல்ல இத கவனி. திருப்தியா? ஏன்டா நீ அடி வாங்குறதுக்கு நான் தான் காரணம் மாதிரி சொல்றியாடா நீ? ஏன்டா ஒரு ஐடியாவது உருப்படியா பண்ணிருக்கியா நீ? உருப்படியா ஒரு ஐடியாவது கொடுத்துருக்கடா நீ. அடுத்து என்ன பண்ணலாம் சொல்லு. அப்பாவி, இந்த உதவ வாங்கிருக்க, இன்னும் அந்த பொண்ணை மறக்கலையா நீ? நீ வாங்காத உதவியா நான் வாங்கிட்டேன். இதெல்லாம் பிரச்சனையே இல்லடா. பெரிய பிரச்சனை மாமன் பிரச்சனை தான். கூட இருந்து கழுத்து எடுக்கிறாரு. அட, அவன்லாம் ஒரு ஆளுன்னுட்டு. ஏன்டா உன் குடும்பத்துல எப்படா இந்த மாதிரி ஆளுங்களை வந்து பிறகுறாங்க? நான் மட்டும் நினைச்சா உன் மாமன் நம்ம பசங்களை விட்டு பார்ட்டா கழட்டி ஸ்டாம்ப்ல பார்சல் பண்ணிட்டு தெரியுமா? ஜாயின் சம்பத்தம் சும்மாவா? அன்னைக்கு எப்படி அந்த ஆளையும் அவர் பொண்ணையும் சினிமா தியேட்டருக்கு அனுப்பி வாசல நிக்க வச்சு அசியப்படுத்திடல? ஜாயின் சம்பத் சூப்பர் ஆள்ரா. இப்ப கூட ஒரு சூப்பர் ஐடியோட தான் வந்திருக்கான். என்ன? இமிடியேட்டா நேரா அந்த பொண்ணை போய் பாக்குறேன். எங்க? அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்க. சொல்லு சொல்லு. மாப்பிள, பாபா, உங்களுக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையா? ஒண்ணுல மாமா, ஸ்கூட்டர்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட். மாப்பிள, என் பொண்ணு செஞ்ச புண்ணியம் தான் உங்க உயிரை காப்பாத்தி இருக்கு. நீங்க நல்ல ரெஸ்ட் எடுத்துங்க. ஒரு 10 நிமிஷம் எனக்கு தனியா வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். சரி கண்ணாடி தம்பி, கொஞ்சம் கீழே வரீங்களா? நீங்க போயிட்டு வந்துருங்களேன். உங்ககிட்ட தானே வேலையே.
அன்னைக்கு உங்க பொண்ணு என்ன பார்த்து வீட்டுல சிரிச்சப்பே நினைச்சேன் எப்படி நம்ம சம்பந்தம் பண்ண போறோம்னு. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். வரீங்களா? சொல்லிட்டு வந்துடுறேனே. இவர்கிட்ட இருந்து சொல்லிட்டு இன்னும் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி வேண்டிய வேலை இருக்கு. போலாமா? நான் இங்கே இருக்கேன். வாடா டேய். இங்கே வாடா. நர்சக்கா, இந்த எமர்ஜென்சி வார்டுல எப்ப வந்தாலும் சேர்த்துக்குவீங்களா? தாராளமா. எப்படி வந்தாலும் சேர்த்துக்குவீங்களா? குத்து உயிரும் கொலை உயிரா வந்தா கூட சேர்த்துக்குவோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறேன். சரிங்க, சேர்த்துக்குங்க. நீங்க வாங்க தம்பி. வாங்க மாமா. என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? ஆமா, உனக்கு எது பிடிக்கும்? ரத்த காயமா உள்காயமா? யாரை அடிக்க போறீங்க? ஒன்னத்தாண்டா. என்ன அடிச்சுக்கினா உன் மாப்பிள்ளை சொல்லி கொடுத்துருவேன். ஆமா, மாப்பிள்ளை கிட்ட சொன்னேன்னா உன்னை கொன்னே போடுவேன். இப்ப எது முக்கியம், உயிரா இல்ல அடி வாங்குறதா? என்ன அனாவசியமா அடிக்கிறீங்க? இல்லடா, உன்னை நான் அவசியமா தாண்டா அடிக்கிறேன். ஏண்டா டேய், உன்ன மாதிரி எத்தனை டக்கால்ட்டி வேலை பண்ற பையர்களை நான் பாத்திருக்கேன். என்கிட்டயே டக்கால்ட்டி வேலை பண்றியா? நர்ஸ் இல்ல, டாக்டர் இல்ல. ஏண்டா, சாந்தி தியேட்டருக்கு முன்னால செகண்ட் ஷோ விடுற நேரத்துல என் பொண்ணோட என்ன கொண்டு போய் நிக்க வச்சுட்டியே. பார்த்தவெல்லாம் என்ன நினைச்சிட்டு போயிருப்பான். அங்க சென்டிமெண்ட் படமா ஓடுது இல்லையே? நான் பார்த்து சண்டை படமாச்சே. அது ஒருத்தன் குத்தாம் பாரு. ஐயோ, தெரியாம செஞ்சுட்டாங்க, என்னை விட்டுருங்க. அது எப்படி விட முடியும்? உன்னை நம்பி நான் ஆஸ்பத்திரியில பெட்டுக்கு வேற பணம் கட்டிட்டேன். உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். என் மாப்பிள்ள தங்கமான புள்ள, அவனை கெடுக்கிறதே வச்சுக்கிறேன். சார் சார் விடுங்க சார், இந்த அடி அடிக்கிறீங்களா? யோ யோ யோ, யாரும் அந்த பக்கம் போவாதீங்க. ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்காதீங்க. ஏன் தடுக்கிற? கேட்டா பல்லு உதிர்ற மாதிரி அடி விழும். யாரு அந்த ஆள்? நம்மள அடிப்பாரா? அந்த ஆளு நல்லவரியா, அவருக்கு அடிக்க உரிமை இருக்குது, அதனால அடிக்கிறாரு. அடி வாங்குறான்னு அவன் அடிப்பா, நம்பல. என்னமோ வந்தமா வேடிக்கை பார்த்தமா போனமான்னு போயிடணும். இந்த டயலாக் எப்போ நானே பேசின மாதிரி இருக்குது. டேய், இவ்வளவு பேர் இருக்காங்களே, ஏன்னு கேட்க ஒருத்தன் வந்தானா உன்னை உரிச்சு நாரா தொங்க விட்டாலும் கேட்க வர மாட்டாங்கடா. கேட்க மாட்டோமே, ஏன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டோமே. ஆமா, இவனை எல்லாரும் நடு ரோட்ல வச்சுதானே உதைப்பாங்க, நீங்க ஏன் ஓரமா வச்சு உதைப்பீங்க? நான் ஓரமா வச்சு உதப்பேன், ஓட விட்டு உதப்பேன், நடக்க விட்டு உதப்பேன். அதை கேட்க நீ யாருடா? வந்தமா உதைக்கிறத பார்த்தமா ஓடணுமான் இருக்கணும். தேவடா, இந்த ஊர்ல எதை கேட்டாலும் அடிக்கிறாங்கல்ல. அரவிந்த், என்னது இது? அரவிந்த், அரவிந்த், என்னடா பாக்குற? நீ இன்னைக்கு டிஸ்சார்ஜா? நான் அட்மிஷனு. பாத்தியா, எல்லாம் இந்த ஆப்பிரிக்கா பண்ணது. 2 நாளா நான் ஊர்ல இல்ல. மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? காயமெல்லாம் ஆறி போச்சா? எல்லாம் உள்காயம் தாங்க, மெதுவாதான் ஆறும். ஆனா உங்க பொண்ணு மட்டும் பக்கத்துல இருந்து நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அதுக்கு மாப்பிள்ளை சம்மதிச்சாரா? உங்க மாப்பிள்ளைய விட்டு உங்க பொண்ணு ஒரு நிமிஷம் அந்த பக்கம் இந்த பக்கம் போக மாட்டேங்குது சார். அதுக்காகத்தான் நான் அவளை அனுப்புனேன். ஐயோ, இப்ப நான் அதை பாக்கணுமே. கதவை தட்டிட்டு போங்க, இல்லைன்னா பாக்க கன்றாவியா இருக்கும். ஆஹா, நான் கதவை தட்டவே மாட்டேன். நேரா தான் போய் பாப்பேன். இத பாக்குறதுக்கு தானே இவ்வளவு நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். மாப்பிள்ளை போதும். நீங்க சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா பட்டினியாவே இருப்பேன். சரி, இன்னொன்னு. ஆஹா ஆஹா, பொண்ணு தேறிட்டாடோ. மாப்பிள்ள எதுக்கு? மாப்பிள்ள எதுக்கு அனாவசியமா எழுந்திருச்சிட்டு? நல்ல பழமா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க. இது எதுக்கு முழுக்க முக்காடு போட்டுக்கிட்டே? அவருக்கு குளிர் ஜுரம்பா. குளிர் ஜுரம் வந்து அப்புறம் எதுக்கு ஏசி போட்டிருக்க? எனக்கு புழுங்குதே. அடைச்சி நீ கம்முன்னு கேட. உன்னை விட எனக்கு மாப்பிள்ள தான் முக்கியம். நீ என்ன பெரிய விழா மாப்பிள்ள? அது வந்து நீ ஏன் பிராண்ட? அதுக்கு இல்ல மாப்பிள்ள. டேய், உன்னை அடிச்சா கொண்டு விடுவேன். நீங்க எடுங்க மாப்பிள்ள. அடே, அந்த பக்கம் போகாதடா, படிக்கட்டே இல்லடா. டேய், எங்கடா அவன் ஜாயிண்ட்? இல்லைங்க. என்ன நொல்லைங்க? இங்கதானே இருப்பான்னு சொன்னாங்க. He has gone to picture. அப்படின்னா செத்து போயிட்டானா? சினிமா போயிருக்காருங்க. அவன் சொல்லி தொலைக்க வேண்டியதான நாய. அந்த ஒரு ஆள் பாருங்க. ஏய் மவன, அப்படியே நில்லு. என்ன உங்க அப்பா கையில வெப்பன் வெட்டிடுவானா? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். எப்படி வெட்டுறானா? டேய், என்ன தில்லு தைரியம் இருந்தா என் பொண்ணு நீ சினிமாவை கூட்டி போவ. உங்களையும் கூட்டு போறேன்னு நான் சொன்னேன். இவதான் வேணான்னு சொன்னா. மாமா, டேய், இன்னொருக்க அவன் வாயால மாமான்னு சொன்ன, முன்னால இருக்கிறவன் வாய் பின்னால வந்துரும். அப்பா, அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அப்புறம் நான் விதவை ஆயிடுவேன். ஆகு, அப்புறம் என்ன விதவை ஆகுது? இப்பவே ஆகு. இந்த சொரி நாயோட இருக்கிறத விட நீ விதவையாக இருக்கலாம். டேய், என் பொண்ணை என்னடா செஞ்ச சொல்றா? அத என் வாயாலேயே எப்படி சொல்றதுன்னு
ஏன் வேற யாராவது கூட்டிட்டு வந்து அவங்க வாயால சொல்ல வைக்க நீங்களே கேளுங்க. அவன் என்ன கேக்குறது? உன் முடிவை ஏன் கிட்டதாண்டா சைஸ பாறா டேய் அப்பா. சைஸ பாறா. என் பொணத்தை தாண்டி தான் நீங்க அவர் தொட முடியும். உன் பணத்தை தாண்டேன்டி, ஊர்ல இருக்கிற எல்லாரும் பணத்தையும் தாண்டேன்டி. கண்ணு வேணாம் கண்ணு, இவனை நம்பாத. இவனை கல்யாணம் பண்ணி எந்த பிரயோஜனம் இல்லம்மா. 10 மணி ஆனா இவன் தூங்கிடுவாமா. நல்ல கண்ணு முடிச்சிட்டு இருக்கிற பையனா பார்த்து வட்டிக்கு பணத்தை கொடுத்தாவது உன்னை நான் கட்டி வைக்கிறேன். ஆனா இந்த சந்தையில பனியன் வாங்கி போட்டு சுத்துறானுங்களே ரோடு வாடா, இவனுக்கு நான் உன்னை கட்டி கொடுக்க மாட்டேன். அப்படின்னா நாங்க சொர்க்கத்துல தான் ஒன்னா சேரணும். கையேடுறா, அந்த கை எதுக்கு யூஸ் ஆகுதோ அதை இல்லாம பண்ணிடுவேன். சார் கொஞ்சம் தள்ளி நிக்கலாம். அப்படி வா. நீங்களும் கூப்பிடுங்க, நானும் கூப்பிடுறேன். அது யார் கூப்பிட்டா வருதுன்னு பாப்போம். அது என்ன நாய்க்குட்டியாடா கூப்பிட்டு வர்றதுக்கு? டேய் இப்படியே நீ பேசிட்டு இருந்த, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள உன்னை கொண்டுடுவேன்டா. மாமா தைரியம் இருந்தா கண்ணை மூடி 1 2 3 சொல்லி எங்களை கொல்லுங்க பாப்போம். சொல்றேன்டா. 1 2 3 3